ஜெட் என்ஜின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட்டாக ஞாபகம் வர்றது ஃபைட்டர் ஜெட் தான். ஃபைட்டர் ஜெட்டோட ஸ்டன்னிங்கான லுக்ஸும் அதோட சவுண்டும் வானத்தில் எங்கே பறந்தாலும் நம்ம தலையை திருப்பி பார்க்க வைக்கும். என்னதான் ஜெட் என்ஜின்ஸில் புது புது அப்கிரேட்ஸ் வந்தாலும் அது ஒர்க் பண்ணுறது என்னமோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிள் பிரின்சிபலில் தான். ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் கிளாஸில் தூங்காத எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தூங்கிருந்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜெட் என்ஜின்ஸ் எல்லாமே இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதை பற்றி தான் எனக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜெட் என்ஜின்ஸ் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ ஜெட் என்ஜின்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜெட் என்ஜினை ஒரு 3 மேஜர் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர், அடுத்தது கம்பஸ்டர், அடுத்தது டர்பைன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக ஒரு என்ஜினில் ஒரு இன்டேக் இருக்கும், ஒரு எக்ஸாஸ்ட் இருக்கும். ஜெட் என்ஜின் என்ன பண்ணுதுன்னா, இன்டேக்கில் காற்றை உள்ளே எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி டர்பைன் வழியாக எக்ஸாஸ்ட்டில் வெளியே அனுப்புது. இது மூலியமாக இது ஒரு த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த த்ரஸ்ட்டை இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஏர் இன்டேக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். இந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுன்னா, இன்டேக் வழியாக உள்ளே வர்ற காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரஸ் பண்ணி கம்பஷன் சேம்பருக்குள்ளே அனுப்புது. இப்படி கம்ப்ரஸ் பண்ணப்படுற காற்றோட அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கம்ப்ரஸரோட வேலை இது மட்டும்தாங்க, வெளியேந்து எடுக்கிற காற்றை கம்ப்ரஸ் பண்ணும். இதுக்கப்புறமா இந்த காற்று அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அதாவது கம்பஸ்டர். கம்பஸ்டரில் என்ன நடக்க போகுதுன்னா கம்பஷன். கம்ப்ரஸர்ல இருந்து வர்ற கம்ப்ரஸ் ஆன காத்தையும் ஃபியூவலையும் எரிய வைக்கிற இடம் தான் கம்பஷன் சேம்பர். இங்க ஃபியூவலும் ஏரும் மிக்ஸ் ஆகி எரியும் போது கம்பஷன் சேம்பருக்குள்ள வந்த கம்ப்ரஸ்ட் ஏர் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 liters ஆஃப் கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ள வருதுன்னா இந்த கம்பஷன் சேம்பருக்குள்ள எரிஞ்சதுக்கு அப்புறமா இது எக்ஸ்பேண்ட் ஆகி 15 to 20 liters எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி உள்ள இருக்கிற ப்ரெஷரும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ கம்பஷன் சேம்பருக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஹை ப்ரெஷர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியாக வெளியேறி தான் ஆகணும். ஸோ இது வெளியாகிற அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டர்பைன். டர்பைன்றது வேற எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் கம்ப்ரஸர்ல இருந்த மாதிரி சீரிஸ் ஆஃப் ஃபேன்ஸ். எப்படி காத்து அடிக்கிறதுனால விண்ட் மில் சுத்துதோ தி சேம் பிரின்சிபல் தான் எங்கேயும் ஒர்க் ஆகுது. கம்பஷன் சேம்பர்ல இருந்து வர்ற ஹை ப்ரெஷர் ஏர் வந்து இந்த டர்பைனை சுத்த வைக்குது. கம்பஷன் சேம்பர்ல இருந்து வெளியே வர ஏரோட வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த டர்பைனும் ரொம்ப வேகமாக சுத்துது. ஜெட் என்ஜின்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரும் டர்பைனும் ஒரே ஷாஃப்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ டர்பைன் அதிவேகமாக சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்ரஸரும் அதே ஸ்பீடில் சுற்றும். ஸோ கம்ப்ரஸர் இதே ஸ்பீடில் சுற்றும் போது வெளியே இருந்து ஏரை அதிகமாக இன்டேக் பண்ணும். ஸோ அதிகப்படியான ஏர் வந்து கம்ப்ரஸருக்குள்ளே வர்றதுனால மறுபடியும் கம்பஷன் சேம்பருக்குள்ளே ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஃபியூவல் எரியறதுனால கம்பஷன் நடந்து அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கேஸஸ் வந்து டர்பைன் வழியாக மறுபடியும் வெளியே போய் இன்னும் அதிவேகமாக டர்பைனை சுற்ற வச்சு டர்பைன் இன்னும் அதிவேகமாக சுற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்ரஸர் அதிகமான வேகமாக சுற்றி இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக மாறிடுது. ஸோ ஒரு ஜெட் என்ஜினோட ஸ்பீட் கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி சூப்பர்சோனிக் ஸ்பீட் வரைக்கும் போயிடுது. கம்பஷன் சேம்பர்லேருந்து வெளியே வர ஏரோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால டர்பைனோட டெம்பரேச்சர் 1000 டிகிரிக்கு மேலேயே போயிடுது. ஸோ கம்பஷன் சேம்பரையும் டர்பைனையும் கரெக்டான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைனா ஓவர் ஹீட் ஆகி மொத்த என்ஜினுமே எரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த கூலிங் ப்ராசஸ்க்காக கம்ப்ரஸர்ல இருந்து வர ஏரை கொஞ்சம் தனியா பிரிச்சு என்ஜின்குள்ள ஃப்ளோ பண்ண வைக்கிறாங்க. இந்த ப்ராசஸால என்ஜின் ஓவர் ஹீட் ஆகாம தடுக்கப்படுது. ஸோ ஃபைட்டர் ஜெட்ல யூஸ் பண்ற ஜெட் என்ஜின்ஸ்க்கும் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ற ஜெட் என்ஜின்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, என்ஜின்ல யூஸ் பண்ணிருக்க டர்போஃபான்ஸ். ஃபைட்டர் ஜெட் என்ஜின்ஸ்ல இந்த டர்போஃபான்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டுக்கு அதிகப்படியான பவர் அண்ட் ஸ்பீட் தேவைப்படுறதுனால என்ஜின்குள்ள எடுக்கிற மொத்த காத்தையும் ப்ராசஸ் பண்ணி அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்ஜின்ஸ் அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்றதால இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி கண்டிப்பா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அதில் டர்போஃபான்ஸ் இருக்கும். இந்த டர்போஃபான் என்ஜின் என்ன பண்ணுதுன்னா, உள்ள வர்ற காத்துல பாதி அமௌண்ட் ஆஃப் காத்தை மட்டும்தான் என்ஜின் கோருக்குள்ள எடுத்துட்டு போகும், அதாவது கம்பஷன் சேம்பருக்குள்ள எடுத்துட்டு போகும். மிச்சம் இருக்கிற காத்து இந்த என்ஜினோட ஃப்ரண்ட் பிளேட்ஸை சுத்த வைக்குது. இந்த ஃபேன் ஒரு ஹைடெக் ப்ரொப்பலரா செயல்படுறதுனால இன்னும் அதிகப்படியான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி கம்பஷன் சேம்பருக்குள்ள போகாத ஏரை நம்ம பைபாஸ் ஏர்னு சொல்றோம். ஹை பைபாஸ் என்ஜின்ஸ் என்ஜினோட ஸ்பீட் லோவரா இருந்தா கூட ஏர்கிராஃப்டை அதிவேகமாக மூவ் பண்ண வைக்குது. கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி என்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ஜின்ஸோட ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஹை பைபாஸ் என்ஜின்ஸோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இதோட சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த என்ஜினோட கோருக்குள்ள போற காத்தோட அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இந்த என்ஜினோட பைபாஸ் ஏரோட குவான்டிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஸ்லோ மூவிங் பைபாஸ் ஏர் என்ஜின் கோரோட சத்தத்தை ரொம்பவே கம்மி பண்ணிடுது. ஆனா ஃபைட்டர் ஜெட்ஸ்ல லோ பைபாஸ் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த என்ஜினோட சைஸ் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸை விட ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா பவர் டு வெயிட் ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இந்த என்ஜின்ஸால கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸை விட 10 மடங்கு அதிகமான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த என்ஜின்ஸோட ஃபியூல் எஃபிஷியன்சி 10 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போனன்ட் ஆஃப்டர்பர்னர். எல்லா ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃபைட்டர் ஜெட்லயும் இந்த ஆஃப்டர்பர்னர் கண்டிப்பா இருக்கும். நோசல் வழியா வெளியாகிற எக்ஸாஸ்ட் கேஸஸ் கூட அடிஷனல் ஃபியூலை ஸ்ப்ரே பண்ணி அதை இக்னேட்
இக்னைட் பண்ணி அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக த்ரஸ்ட் எடுக்கிறது தான் இந்த ஆஃப்டர் பர்னர். இந்த ஆஃப்டர் பர்னர்ஸ் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது ஜெட் என்ஜின்குள்ளேருந்து வெளியே தீ வரதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ரன்வேல ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ட்ரை பண்ணும்போது அதுக்கு நார்மலை விட அதிகப்படியான பவர் தேவைப்படும். அப்புறம் ஒரு ஃபைட்டிங் சிச்சுவேஷனில் ஷார்ட் மெனுவர் எடுக்கும்போது அதுக்கு அதிகப்படியான பவர் தேவைப்படும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இந்த ஆஃப்டர் பர்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆஃப்டர் பர்னர்ஸ் ரொம்ப அதிகமான ஃபியூல் எடுத்துக்கிறதால இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டேக் ஆஃப் இல்லைனா ஒரு சடன் கிளைம்பிங் இல்லைனா ஒரு ஃபைட்டிங் மெனுவரில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் அந்த நெருப்பு வெளியே வரதை பார்த்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்டில் ஆஃப்டர் பர்னர் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டென்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோட அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Vinu.